விசுவா வசு ஆண்டு ஏப்ரல் 14, 2025 பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த விசுவாவசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனதானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய, முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்க போகுது. அதே சமயத்தில் 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது. ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது. அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே. வழக்கமா பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர்ச்சி பலன்கள் வருஷம் பார்ப்போம். அது குருவோ, சனியோ, ராகு, கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம். ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் 4 கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும், எந்த கிரகம் உங்களை கைவிடும், எந்த கிரகத்திடம் நீங்கள் பெயர்ச்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விலாவாரியாக சொல்ல போகிறேன். முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது. தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொது பலன்கள். இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே எனக்கு இலவச பொது பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், அது எண் கணித ரீதியான இலவச பொது பலன்கள், அதை பற்றின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மிதுன ராசிக்கு விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14, 2025 பிறக்கக்கூடிய இந்த விசுவாவசு ஆண்டு அடுத்த ஏப்ரல் 13, 2026 வரைக்கும் என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் மிதுனத்திற்கு பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைக்கான ஒரு வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சுப செய்தியோடையே இதை ஆரம்பிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 1ஆம் வீட்டிற்கு உங்களுடைய ராசியின் மீது ஜென்ம குருவாக குரு அமர்கிறார். ஜென்ம குருவாக அமர்வதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், அப்படி என்ன நன்மை நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக குரு நின்ற இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு எந்தெந்த இடங்களை பார்க்கிறாரு? 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுல இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புங்கிறது பெருகி வரப்போகுது. 7ஆம் வீடுங்கிறது கலத்திர ஸ்தானம். யார் யார் வீட்டிலலாம் திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சோ, குழந்தை புத்திரபாக்கியம் தள்ளி போயிட்டே இருந்துச்சோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்குது, இன்னொரு பக்கம் 7ஆம் வீடுங்கிறது குரு பார்வை கிடைக்குது. இது எல்லாமே சுப செய்திகளாகவே நடக்கும். கல்யாணம் மிக சரியாக கூடி வரும், நல்ல சம்பந்தம் கூடி வரும், சரியாக ஒரு வருடத்தில் குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாமே நல்லபடியாக நடந்து வரும். அடுத்தது ரொம்ப முக்கியம், 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குருவினுடைய பார்வை பதிகிறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க. இந்த பாக்கியஸ்தானம்ங்கிறது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, அதுவும் குருவுடைய பார்வையில இருந்துச்சுன்னா அவர்களுக்கு அனைத்து விதமான சொத்து சம்பத்துகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய பாகங்கள் கிடைக்கும். அப்படி எதுவும் இல்லைன்னாலுமே வேறு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உருவாகும். சரி, சனி எந்த வீட்டில் இருக்காரு? தொழில் ஸ்தானத்தில் இருக்காரு. சனி 10ஆம் வீட்டில் இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 10ஆம் வீடுங்கிறது என்னது? அது 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க முன்னோர்கள். அந்த இடத்துல ஒரு சர்ப்ப கிரகம் இருந்தே ஆகணும். அது தொழில் ஸ்தானமாக இருப்பதனால் செய்யக்கூடிய செய்தொழில் முன்னேற்றமோ அல்லது உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும். இதுல எந்த விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும்னா, 9ஆம் வீட்டில் ராகுவும் 3ஆம் வீட்டில் கேதுவும் நிற்பது. 3ஆம் வீட்டில் கேது நிற்பதுங்கிறது ஒரு நல்ல இடம். அது உங்களுக்கு கெடுதல் எதுவும் பண்ணிடாது. ஆனா 9ஆம் வீட்டில் ராகு நிற்கும் பொழுது குருவுடைய பார்வையில நிற்குது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பாக்கியஸ்தானம்
9ஆம் வீட்டு பார்வை, 9ஆம் இடத்தின் மீது குருவுடைய பார்வை உள்ளதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த 9ஆம் வீட்டில் தான் ராகுவும் வராரு. ஸோ இந்த 9ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு நன்மையே. அவர் கெடுதல்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. நன்மையே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகிறார். ராகு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய சுபத்தன்மையை முழுமையாக வாங்கி கொள்வார். அந்த வீட்டினுடைய சுபத்தன்மைங்கிறது கிடையாது, அது என்ன இடமோ அந்த இடத்தினுடைய ஆட்சியாளராகவே அவர் மாறிடுவார், கேப்சர் பண்ணிக்குவார். அந்த கண்ட்ரோல் ஃபுல்லுத்தையும் அந்த வீடு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவார் அவர். ஸோ அவர் குருவுடைய பார்வையில் வரும்போது அந்த குருவினுடைய சுபத்தன்மைகளை தான் வெளிப்படுத்தியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை, அல்லது கெடுபலன்களை குறைத்தே ஆக வேண்டும்ங்கிற சூழ்நிலை தான் செயல்பட போகிறார். இந்த ஒரு வருடத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயம். முடிந்தால் நீங்கள் புதனுக்கான கஷேத்திரங்களாக இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம். ஸ்ரீரங்கம் உப்பிலியப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த உப்பு சாத்துவாங்க, அந்த பெருமாளுக்கு உப்பு பரிகாரமாக உப்பு கொட்டுவாங்க, அதான் உப்பிலியப்பன் கோயில். அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள். உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய கெடுபலன்கள் விலகி நன்மைகள் பெருகுவதற்கு அது காரணமாக அமையும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விசுவாவசு ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி, கைவிட்டாலும் சரி, வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது, அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. ஆனால் ஒருவருடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள், குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால், இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு எண்கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெயர் உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன். அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறத ஃபர்தர் கன்சல்டேஷன்ல அது நீங்க விருப்பப்பட்டா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும். அது உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி நல்ல கதிக்கு மாறும், உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன். முடியாதவங்களாம் 100 தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க. குழந்தைக்கு இப்போ தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன்.